நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைல் அதுவும் குறிப்பா சாம்சங் மொபைல் இல்லனா கூகுளோட பிக்சல் ஃபோன் இந்த ரெண்டு மொபைல்கள்ல ஏதாவது ஒண்ணா பயன்படுத்தக்கூடிய நபரா இருந்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படி நினைக்கிறேன். மற்ற பிராண்ட்ல உள்ளவங்களுக்கு நான் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்காது அப்படி சொல்ல மாட்டேன். வீடியோ பாருங்க, கண்டிப்பா இந்த செட்டிங் உங்களுடைய ஃபோன்ல எங்க இருக்கு அப்படிங்கறது கொஞ்சம் சர்ச் பண்ண வேண்டியரும், அவ்வளவுதான். அது என்னன்னா நோட்டிஃபிகேஷன் சொன்னா டக்குன்னு வீடியோவை க்ளோஸ் பண்ணிட்டு வேற இதுக்கு போயிடாதீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் உங்களுக்கு தெரியப்படுத்த போகிறேன். இந்த நோட்டிஃபிகேஷனை மையப்படுத்தி ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ வழக்கம் போல் வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க, சேனலுக்கு தொடர்ச்சியை சப்போர்ட் பண்ணுங்கள். தமிழ் டெக் ஜிஞ்சர் பேரில் ஒரு டெலிகிராம் அக்கௌண்ட் இருக்குது, அதோட லிங்க்கை நான் கீழே கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கங்க. யூடியூபோட நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக அங்கே கேட்ச் பண்ணிடலாம். என் பேர் SYED, நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். ஆண்ட்ராய்ட் ஃபோனில் வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன் நிறைய பேர் சொல்லுவாங்க நோட்டிஃபிகேஷன் வரல அப்படின்ட்டு. நிறைய பேருக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரலன்னா டென்ஷன் ஆயிடுவாங்க. நிறைய பேர், ஒரு சில பேர் நோட்டிஃபிகேஷன் வந்தால் டென்ஷன் ஆவாங்க. ஏன் ரெண்டு பேருமே டென்ஷன் வராங்க? ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்கும், ஓடிபி வரல அதுக்காக டென்ஷன் படலாம். இது பிஸ்னஸில் வந்து மீட்டிங்கில் இருப்பாங்க, பிஸ்னஸ் மீட்டிங்கில் இருப்பாங்க, பிஸியாக இருப்பாங்க, அது டொயின் நோட்டிஃபிகேஷன் வந்து தொல்லை கொடுத்துக்கிட்டு இருக்கும், அவங்களும் அதில் டென்ஷனாக இருப்பாங்க. பட் இந்த ரெண்டு பேருக்கும் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸ்னூஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஆண்ட்ராய்டில் அறிமுகப்படுத்திருக்காங்க. இந்த ஸ்னூஸ் வந்து ஆண்ட்ராய்டு 9லேயே அறிமுகப்படுத்திட்டாங்க. அதுக்கு மேலே உள்ள வெர்ஷன் எல்லாத்துலேயும் இந்த ஸ்னூசிங் பண்ணலாம். அதாவது வரக்கூடிய நோட்டிஃபிகேஷனை ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் நீங்கள் நிறுத்தி வைக்கலாம். அந்த ஒரு ஃபெசிலிட்டி வந்து இதில் கொடுத்துருக்காங்க. மினிமம் ஒரு 15 நிமிஷத்துலேருந்து அதிகபட்சமாக 2 hours வரைக்கும் வந்து நீங்கள் ஸ்னூஸ் பண்ணி வைக்கலாம். அதாவது ஒரு குறிப்பிட்ட அப்ளிகேஷன் வந்து வரக்கூடிய நோட்டிஃபிகேஷனை ஒரு கால அளவு இல்லை, ஒரு கால நேரம், ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நின்று நீங்கள் நிறுத்தி வைக்கலாம். அது எங்கே இருக்குது, எப்படி எனேபிள் பண்ணணும் அப்படிங்கிற விவரங்களை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்ட போகிறேன். வித்தவுட் வேஸ்டிங் டைம் வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த வீடியோவில் நோட்டிஃபிகேஷனை நீங்கள் எப்படி ஸ்னூஸ் பண்ணலாம், ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் எப்படி ஸ்னூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது ஒரு அருமையான ஒரு செட்டப், ஈஸியான செட்டப் கூட. ஸோ நீங்கள் சாம்சங்கோ இல்லை கூகுளோட பிக்சல் ஃபோனோ நீங்கள் பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். பட் மற்ற பிராண்டில் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் சர்ச் பண்ண வேண்டி வரும். நான் என்ன பண்ணுறேன், இப்போ ஆண்ட்ராய்டு 9லேருந்து தான் இந்த செட்டிங் வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. செட்டிங்ஸ்குள்ளே போனதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்வைப் லெஃப்ட் ஆர் ரைட் ஃபார் ஸ்னூஸ். இது இப்படி ஆஃபில் இருந்ததுன்னா உங்களுக்கு இதை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்ட போகிறேன். உங்களுடைய ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் ஏரியாவில் வந்து ஏதாவது ஒரு மெசேஜ் வந்திருக்கும். ஒரே அப்ளிகேஷனில் இருந்து நிறைய மெசேஜ் வருதா, அதை நீங்கள் குறிப்பிட்ட அளவுக்கு வந்து நீங்கள் டயத்தில் வந்து நீங்கள் ஸ்னூஸ் பண்ணி வைக்கலாம். உதாரணத்துக்கு நான் என்ன பண்ணுறேன், மேலேருந்து கீழே ஸ்வைப் டவுன் பண்ணும்போது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் வந்திருக்கு வாட்ஸ்அப்லேருந்து. ஸோ வாட்ஸ்அப்லேருந்து ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் நம்ம வந்து ஸ்னூஸ் பண்ணி வைக்கணும். அதுக்கு என்ன பண்ணுறீங்க, லெஃப்ட்லேருந்து ரைட்லேயோ ரைட்லேருந்து லெஃப்ட்லேயோ நீங்கள் வந்து ஸ்வைப் பண்ணுங்கள். நான் லெஃப்ட்லேருந்து ரைட்டில் ஸ்வைப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்க்கு பக்கத்தில் ஒரு பெல் ஐகான் இருக்குது, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த வாட்ஸ்அப்லேருந்து வரக்கூடிய நோட்டிஃபிகேஷனை ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் நீங்கள் நிறுத்த முடியும். மினிமம் 15 மினிட்லேருந்து அதிகபட்சமாக 2 hours வரைக்கும் நீங்கள் நிறுத்த முடியும். செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துட்டிங்கன்னா போதும். வாட்ஸ்அப்லேருந்து வரக்கூடிய நோட்டிஃபிகேஷனை அந்த குறிப்பிட்ட டைம் வரைக்கும் நீங்கள் நிறுத்தலாம். அவ்வளோதாங்க. இந்த ஒரு சின்ன செட்டப்பு தான் நீங்கள் உங்களுடைய ஃபோனில் பயன்படுத்தலாம். எந்த அப்ளிகேஷனுக்கும் நீங்கள் பயன்படுத்தலாம். எந்த அப்ளிகேஷன் வரக்கூடிய நோட்டிஃபிகேஷனை அதிகபட்சமாக 2 hours வரைக்கும் நீங்கள் நிறுத்த முடியும். ஓகேங்களா? கண்டிப்பாக அந்த செட்டிங் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன், பயன்படுத்தி பாருங்கள். என்ன நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. நான் ரிக்வஸ்ட் பண்ணேன், கண்டிப்பாக வாட்ச் பண்ணியிருப்பீங்க. நோட்டிஃபிகேஷனில் எந்த ஒரு புதிய செட்டிங் எந்த அளவுக்கு உங்களுக்கு உபயோகரமாக இருக்கும் அப்படிங்கிற விவரங்களை மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு நீங்கள் முதல் இருந்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஒரு அழகான சிவப்பு கலர் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள், கவலை இல்லை.